இல்லை சார், பாசமலர் எடுத்த இருந்த சென்சார் போர்டாக இப்போ இருக்குது. தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள். நான் சகலகலாவல்வன் பண்ணும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு டைலாக் சொன்னேன். அது 2 நாள் என்ன அர்த்தம் கேட்டாங்க. சென்சாரில் கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க. நான் சொல்லும்போது அவங்க கட்ட வண்டியில் வருவாங்க, வண்டி என்ன ரிவர்ஸ் சைடு, அவங்க காரில் வருவாங்க. நான் சொல்லுவேன், எங்கள் வண்டிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் போகிற வசதி கிடையாது, உங்கள் வண்டிக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். இது சாதாரணமாக காரை வச்சு சொன்னது தான். அப்போ சென்சார் வாஸ் ஸோ ஸ்ட்ரிக்ட். நீங்கள் வேறு ஏதோ பார்த்தீங்களா, அன்றைக்கி இருக்கிற இந்த கேர்ள்ஸ் இது கை தட்டிக்க மாட்டாங்க. 2 ஹவர் பேச வச்சாங்க. என்னையும் சரவணன் மாற்றி நீங்கள் ஏதோ உள்ள அர்த்தத்தில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. சத்தியமாக அப்படி சொல்லப்படவில்லை. அது இந்த ஒத்த வடி பாதையில் நான் கட்ட வண்டியில் நானும் கமலும் இருப்போம், அம்பிகா காரில் வருவாங்க. இன்றைக்கி ரிவர்ஸ் கியர் இருக்குங்கிறத இப்படி சொல்லி வச்சேன். ஸோ ஹவு டைம்ஸ் ஹவ் சேஞ்ச் டுடே. இப்போ சமீபத்தில் வந்த படத்தில் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ், ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் எடுத்த படம், தெரியும் நடித்த படம். கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை எப்போவாவது தான் பேசுகிறாங்க. ஸோ படங்கள்லேயே அந்த ரீச் வந்திருக்கு. பப்ளிக் ஸ்டார்டட் அக்செப்டிங் இட். அதை தான் நேச்சுரல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரிக்ஷாக்காரனை பற்றி கதை எடுத்தால் இனிமேல் அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது இந்த காலத்தில். நான் அதை ஒத்துக்கலை, உங்களை மாதிரி நான் அதை ஒத்துக்கலை. அது வேறு விஷயம். ஏன்னா என் பசங்களோட நான் உட்காந்து பேர பிள்ளைங்களோட பார்க்கச்சே கொஞ்சம் கூச்சம் இருக்கும், இல்லை. பட் இட் இஸ் ஸ்டார்டட் பீயிங் அக்செப்டட் இன் சொசைட்டின்னு வரும்போது, அண்ட் வெப் சீரீஸில் அது நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேன்னு இல்லை, நீங்கள் ஃபாரின் இதுலேயும் பாருங்கள், ஹிந்திலையும் பாருங்கள். நல்ல வேளை இவங்க அவ்வளோ இதெல்லாம் போகல. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் அவங்க ஹியூமரை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரீஸுங்கிறதுலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டா இதே வெப் சீரீஸில் எத்தனையோ செக்ஸியாக அதெல்லாம் கூட பண்ணியிருக்கலாம். தே ஆர் நாட் ட்ரைட் ஆல் தட். அது என்ன சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் அது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத தே ஹாவ் டு கீப் இன் ட்ரெண்ட் வித் த மாடர்ன் சொசைட்டிங்கிறதுக்காக தான் அது பண்ணியிருக்காங்களே தவிர மீனாவை இப்படி பேச வச்சு அவங்கள ஏதோ இறக்கணுங்கிறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லாட்டா ஷீ வுட் ஹவ் ஆல்சோ நாட் டன் இட் அதர்வைஸ். எனக்கு தெரியும் அவங்க வாட் டைப் ஆஃப் ரோல்ஸ் வி ஹவ் டன், நம்மலாம் எத்தனை பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். பட் இறங்கி இது செஞ்சாகணும் போது வெல் நாய் வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணுங்கிறது நடிகனோட ஒரு கடமை இல்லையா? ஸோ அவ்வளோதான். அதில் என்ன இருக்குன்னா, அவர் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த கதையில் அந்த கேரக்டர் எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கு, இந்த வார்த்தையை சொல்கிற அளவுக்கு என்ன தூண்டி விட்டுருக்காங்கிறத ப்ராபப்ளி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா இல்லையா? தட்ஸ் வாட் ஹி மென்ட். அண்ட் as I said, even censor is so easy today. நீங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது சார், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி கொஞ்சம் சில்க் ஸ்மிதா வந்தபோது ஐயோ இப்படி ஆகிடுத்தேன்னு சொல்ல காலம் போய் இன்றைக்கி சில்க் ஸ்மிதா தேவதைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி அவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ டைம்ஸ் ஆர் சேஞ்சிங்கிறதுக்கு தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஷூர் டெஃபினட்டாக பசங்களை கெடுக்கணுன்ற எண்ணத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று டெஃபினட்டாக அது ஒன்று நீங்கள் தயவு செஞ்சு ப்ரெஸ்ஸில் அதை சொல்லுங்கள். அவர் நீங்களாவது சொல்லுங்கள். திஸ் இஸ் டெஃபினெட்லி அடல்ட் கண்டென்ட் தான். இதை பார்க்கும்போது தயவு செஞ்சு சின்ன பசங்களை பார்க்க வேண்டாம்னே சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அந்த ஜானர் எங்கள் சின்ன வயசு பொண்ணுன்னு ஒன்று நடிக்கும்போது அதை நான் நடிக்க முடியுமா, இல்லை நீங்கள் நடிக்க முடியுமா? சின்ன பொண்ணு தானே யூஸ் ஆகணும், வேறு யார் நடிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். அவள் அந்த சீனில் இல்லையே. வெல் ஷீ இஸ் பார்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. இப்போ மீனா குழந்தையாக இருக்கும்போது பல கொலை சீன்ஸ்லாம் அவள் பார்த்துருக்கேன். நாங்கள் பண்ண முதல்ல படமே தீர்ப்புகள் திருத்தப்படலாமே ரேப் அண்ட் மர்டர் தான் அவள் பார்த்துருக்கான்னு தான் கதையிலே வரும் அது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு பசங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லணும் ஆகணும். பிகாஸ் தே ஆர் வெரி கிளியர் அபவுட் இட், தேர் கண்டென்ட். திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் அதர். பட் டெஃபினட்டாக ஐ எம் ஷுவர் G5 ஆர் அதர் சேனல்ஸ் ஆல்சோ குழந்தைங்களுக்குன்னு தே வில் டெவலப் அன் ஆப் ஆல்சோ. யூ ஷுட் டூ தட் ஆல்சோ. அதில் கண்டிப்பாக எனக்கு வேஷம் கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ சொல்கிறார் என்னுடைய வார்த்தைகளை பற்றி. சார் அதெல்லாம் சரி, 64 14 குறைஞ்சது ரீசனே சொல்லல சார்.